சண்டேக்கு இந்த மாதிரியான சிக்கன் தம் பிரியாணி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு மழை தான். ஸோ இந்த சம்மருக்கு நம்ம பாராட்டு மழையிலையாவது நனையலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற 400 கிராம் பாஸ்மதி ரைஸை தனியாக வடிச்சிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு மண் பாத்திரத்தில், இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட சிக்கன் கிரேவியை குக் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம முந்திரியும் கசகசாவையும் சேர்த்துட்டு, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், அப்புறம் தண்ணி, உப்பு, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். மூடி வச்சு நீங்கள் சிக்கனை குக் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சிக்கன் குக் ஆகிறதுக்கு. குக் ஆன பிறகு ஒரு தோசைக்கல், அப்புறம் ஹெவி பாட்டம் உள்ள பேனை எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து லேயர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எண்ணெய், அப்புறம் வந்து நெய் இதெல்லாம் நல்லா எல்லா சைடும் பரப்பி விட்டுட்டு, நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ், குங்குமப்பூ ஊற வச்சுருக்கிற பால், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு, கொத்தமல்லியை போட்டு நம்ம சிக்கன் கிரேவியை மேலே லேயர் பண்ணிடலாம். ஃபுல்லாக படுற மாதிரி லேயர் பண்ணிவிட்டு, அது மேலே வந்து ரைஸ், திருப்பியும் அதே மாதிரி சாஃப்ரான் மில்க், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.